Economics Gurukul. ஹாய் எவ்ரிஒன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன்னா தமிழில் தேய்மானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் தேய்மானம்னா என்ன, எதனால் தேய்மானம் ஏற்படுது, தேய்மானத்துக்கு வேறு பெயர்கள் என்ன, ஏன் தேய்மானம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தேய்மானம்னா என்ன? எ ஃபால் இன் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட். அதாவது ஃபிக்ஸடு அசட்டோடைய மதிப்பு குறையிறது தான் நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எது ஃபிக்ஸட் அசட்? மெஷின்ஸ், பில்டிங், இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸட் அசட் சொல்கிறோம். இது தொடர்ந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேயோ இல்லை நீண்ட நாளைக்கு யூஸ் ஆகாமல் இருந்தாலோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் அடையும், இல்லைனா வழக்கழிஞ்சு போயிடும், இல்லைனா வழக்கற்று போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் அதோடைய மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னா குறையும். அதோடைய மதிப்பு குறையிறத தான் நம்ம தேய்மானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எ ஃபால் இன் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் டியூ டு நார்மல் வியர் அண்ட் டேர், பேசேஜ் ஆஃப் டைம் ஆர் எக்ஸ்பெக்டட் ஒப்சலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூணு முக்கியமான காரணத்தினால தான் நம்மளுக்கு ஃபிக்ஸட் அசட்டோடைய வேல்யூ குறையுது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூணு காரணங்களை ஒன்று ஒன்றா நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா பார்க்கலாம். நம்பர் 1, நார்மல் வியர் அண்ட் டியர். எந்த ஒரு பொருளையும் தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டே இருக்கும்போது அதில் தேய்மானம் அடையுது, அதுதான் நார்மல் வியர் அண்ட் டியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டினியூஸ் யூஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ். ஃபிக்ஸட் அசட்டை தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். அது லீட் டு டிக்ரீஸ் த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. அந்த தொடர்ச்சியாக பயன்படுத்துறதுனால அதோடைய ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியில் நம்மளுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா அதோடைய எஃபிஷியன்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதனால அதோடைய வேல்யூ என்ன ஆகும்னா குறையும் அப்படின்றது தான் நார்மல் வியர் அண்ட் டியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தேய்மானம் அடைகிறது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு. அதை தான் நம்ம தேய்மானத்துக்கான மிக அடிப்படையான காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வியர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பொருளை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது அதில் ஏற்படக்கூடிய தேய்மானத்தால் அந்த பொருளுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன ஆகும்னா குறையும். அது குறையிறதுனால அதோடைய வேல்யூ என்ன ஆகும்னா குறையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் மொதல் காரணம். ரெண்டாவது, பேசேஜ் ஆஃப் டைம். ஒரு மெஷின் இருக்கு, நீண்ட நாளைக்கு அதை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் படிப்படியாக அதோடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதை ஒரு உதாரணம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஒரு சைக்கிள் இருக்குது, சைக்கிளை நம்ம அப்படியே ஒரு ஓரமாக நீண்ட நாளைக்கு அப்படியே நிறுத்தி வச்சுருக்கோம். கொஞ்சம் நாள் படிப்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு அதில் காற்று கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக துரு பிடிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் சுத்தமாக அந்த வண்டி பார்த்தீங்கன்னா எடுத்து ஓட்டுறதுக்கு பயன்படாத அளவுக்கு ஆகிடும். அப்போ அதை நம்ம பயன்படுத்தலை, ஆனால் நீண்ட நாளைக்கு அதை நம்ம அப்படியே வச்சுருந்ததுனால அதோடைய மதிப்பு என்ன ஆகுதுன்னா குறையுது. அதே மாதிரி ஒரு மெஷினை நாம் பயன்படுத்தாமல் ஒரு பேசேஜ் ஆஃப் டைம் அப்படியே நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய மதிப்பு நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் பேசேஜ் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ் டிக்ரீஸ். ஃபிக்ஸட் அசட்டோடைய வேல்யூ குறையுது அப்படின்னு சொல்கிறோம். இஃப் இட் இஸ் நாட் யூஸ்டு இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அதை நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணாட்டா அதோடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஃபார் ஏ லாங் பீரியட், நீண்ட நாளைக்கு அதை அப்படியே பயன்படுத்தாமல் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதோட மதிப்பு குறையும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இதுதான் பேசேஜ் ஆஃப் டைம். அடுத்தது, எக்ஸ்பெக்டட் ஒப்சலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வழக்கற்று போகிறது. ஒரு பொருள் வழக்கற்று போகும் அப்படின்றத நம்ம சில சமயத்தில் எதிர்பாராமல் வழக்கற்று போகிறதுன்னு ரெண்டு விஷயம் இருக்குது. எக்ஸ்பெக்டட் ஒப்சலசன்ஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம அந்த பொருள் வழக்கற்று போகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தா அது எக்ஸ்பெக்டட் ஒப்சலசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டியூ டு சேஞ்ச் இன் டெக்னாலஜி. அதாவது ஒரு டெக்னாலஜி மாறும் பொழுது பழைய டெக்னாலஜி வழக்கற்று போயிடும். உதாரணமாக இப்போ நம்ம டச் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். முதல்ல வரும்போது நம்ம கீபேடு ஃபோனு பயன்படுத்தணும். அந்த கீபேடு ஃபோனுடைய பயன்பாடு இப்போ வழக்கற்று போயிடுச்சு இல்லையா? அப்போ அந்த வழக்கற்று போகிறது தான் நம்ம எக்ஸ்பெக்டட் ஒப்சலசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு சேஞ்ச் இன் டிமாண்டு ஃபார் ஏ குட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது ஒரு பொருளுடைய டிமாண்டில் மாற்றம் ஏற்படும் போதும் அந்த பொருள் வழக்கற்று போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிமாண்டில் சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி வழக்கற்று போயிடும் அப்படின்னா, மக்கள் ஆட்டுக்கல் பயன்படுத்தி இருந்தாங்க, மிக்சி வந்த உடனே எல்லாரும் எதுக்கு மாறினாங்க அப்படின்னா மிக்சிக்கு மாறிட்டாங்க. அப்போ மிக்சியோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, ஆட்டுக்கல்ல யாருமே பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு பொருள் வந்ததுக்கப்புறம் அதோடைய டிமாண்ட் அதிகமாகிட்டு பழைய முன்னாடி பயன்படுத்தின பொருளுடைய டிமாண்டு குறையிறதுனால அந்த
பொருள் வழக்கற்று போயிடுறது தான் எக்ஸ்பெக்டட் ஒப்சலசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டு காரணத்தினால நடக்கும். ஒன்று டெக்னாலஜி, இன்னொன்று சேஞ்ச் இன் டிமாண்ட். அதாவது சேஞ்ச் இன் டெக்னாலஜியாலையும் சேஞ்ச் இன் டிமாண்டாலையும் நம்மளுக்கு எது நடக்கும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ஒப்சலசன்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 3 காரணத்தினால தான் ஒரு பொருள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிப்ரிசியேஷன் ஆகும் அப்படின்றத சொல்கிறோம். இங்கே 4வதா பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்எக்ஸ்பெக்டட் ஒப்சலசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்எக்ஸ்பெக்டட்னா என்ன? ஒரு பொருள் நம்ம எதிரே பார்க்க மாட்டோம், ஆனால் அது வழக்கற்று போயிடும். அதுக்கு பேர் தான் அன்எக்ஸ்பெக்டட் ஒப்சலசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படின்னா அக்கர்ஸ் டியூ டு நேச்சுரல் கலாமிட்டிஸ். அன்எக்ஸ்பெக்டட் ஒப்சலசன்ஸ் வந்து எதனால் நடக்கும் அப்படின்னா இயற்கை சீற்றங்களால் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணமாக ஒரு வெள்ளம் ஏற்படுது, ஃப்ளட்டு, எர்த்குவாக்கு, இல்லை வல்கனோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதாவது இயற்கை சீற்றங்களால் ஒரு பொருள் வந்து வழக்கற்று போகுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அன்எக்ஸ்பெக்டட் ஒப்சலசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை டிப்ரிசியேஷனில் ஏன் சொல்ல முடியாது? அதை வந்து டிப்ரிசியேஷனில் நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கேபிட்டல் லாஸ், அந்த பொருளே லாஸ் ஆகிடும். உதாரணமாக இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், திடீர்னு வெள்ளம் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய மெஷின்ஸ் எல்லாம் வீணாயிடுது, அதை திரும்ப நம்மளால் சரி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அது கேபிட்டல் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே எக்ஸ்பெக்டட் ஒப்சலசன்ஸில் அந்த பொருளை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரி பண்ண முடியும். அதனால் நம்ம அதை டிப்ரிசியேஷனில் சொல்கிறோம். இங்கே அது சரியே பண்ண முடியாது, அதனால் அந்த பொருளே நம்மளுக்கு நஷ்டம், அதான் கேபிட்டல் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இந்த டிப்ரிசியேஷனுக்கு வேறு சில பேர்கள் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல். நம்ம நியூமரிக்கல்ஸ் பண்ணும்போது, அதாவது நேஷனல் இன்கமோடைய நியூமரிக்கல்ஸ் பண்ணும்போது, நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது இந்த டிப்ரிசியேஷன் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பண்ணும்போது அடிக்கடி அவங்க வந்து அந்த நியூமரிக்கல்ஸில் கொடுக்கும்போது டிப்ரிசியேஷனுக்கு பதிலாக எந்த வார்த்தையை கொடுப்பாங்க, எந்த டேர்மை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்றது தான் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டிப்ரிசியேஷனும் கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டலும் ஒன்று அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதுக்கு வேறு சில பெயர்களும் இருக்குது. கரண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், அதாவது நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஒரு பொருளை மாற்றிட்டு இன்னொரு பொருளை கொண்டு வரும்போது அதுக்கு ஆகக்கூடிய செலவு, அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எதனால் பண்ணுவோம்? ஒன்று டிப்ரிஷியேட் ஆகி அது வீணாக போகும்போது தான் இன்னொன்று கொண்டு வரும் இல்லையா? அதான் கரண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னாலும் டிப்ரிசியேஷனாலும் ஒன்று தான். ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல், இங்கே நம்ம ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இல்லை ஃபிக்ஸ்டு அசட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற காஸ்ட் அப்படின்றது மீனிங். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கேபிட்டல் கன்சம்ஷன் அலவன்ஸ், அதாவது கேபிட்டல் கன்சூம் பண்ணுறதுக்கான அலவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு வேறு சில பேர்கள்லாம் இருக்குது. இதில் இந்த 4 வந்து முக்கியமான பேர். நியூமரிக்கல்ஸ் கொடுக்கும்போது இதில் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. அடிக்கடி எது கொடுப்பாங்க அப்படின்னா கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் கொடுப்பாங்க. அடுத்தது டிப்ரிசியேஷன் ரிசர்வ் ஃபண்டு, டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டிப்ரிசியேஷன் ரிசர்வ் ஃபண்டு? நம்ம ஒரு பொருளை வாங்கி ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் பயன்படுத்தும் போது அது டிப்ரிசியேஷன் ஆகும் அப்படின்றது ப்ரொடியூசருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மெஷினோடைய லைஃப் டைம், அதோடைய லைஃப் எவ்வளோ வருஷம் அப்படின்றதையும் அது எவ்வளோ காஸ்ட்டோ அதால் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவைட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பணம் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த மெஷின் டிப்ரிசியேஷன் ஆகிட்டு அதை நம்ம எடுத்து வைக்கிறோம், இல்லைனா வந்து அதை வந்து ப்ரொடக்ஷனில் பயன்படுத்த முடியாதுன்ற சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கு பணம் தேவைப்படுறது இல்லையா? அந்த பணத்தை அவங்க முன்கூட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னா ரிசர்வ் பண்ணிகிட்டே வருவாங்க, பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த பணத்துக்கு பேர் தான் டிப்ரிசியேஷன் ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபண்டு கிரியேட்டட் பை த ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டை கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டு வருவாங்கன்னா எடுத்து வச்சுட்டே வருவாங்க. அந்த மெஷின் பழுதடைஞ்சு அதை வந்து பயன்படுத்த முடியாதுன்னு சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு புது மெஷினை வாங்குறதுக்கு அவங்களுக்கு திடீர்னு அதிகப்படியான காசு தேவைப்படும். அப்போ அதை வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால அவங்க இயர்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை என்ன பண்ணிகிட்டே வருவாங்கன்னா எடுத்து வச்சுட்டே வருவாங்க. அந்த ஃபண்டை தான் நாம் டிப்ரிசியேஷன் ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ ஃபண்டு கிரியேட்டட் பை த ப்ரொடியூசர் டு மீட் டிப்ரிசியேஷன் லாசஸ். டிப்ரிசியேஷன்லாம்
அதனால் வரக்கூடிய லாஸஸை நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபண்டு வந்து ரொம்ப அவசியமாக நம்ம எடுத்து வைக்கிறோம். இதை எப்படி எடுத்து வைப்பாங்க அப்படின்னா ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மிஷினோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய், அதாவது 50,000 rupees. அதோடைய எக்ஸ்பெக்டட் லைஃப், அதாவது எஸ்டிமேட்டட் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் 5 years. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் இதை நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிரும். இங்கே மிஷினோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000, அதோடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 years. இதால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 10,000 கிடைக்குது. அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயர்லி 10,000 வந்து எடுத்து வைப்பாங்க. இப்போ 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு எடுத்து வச்ச இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் ஃபண்டு வந்து 50,000 வந்துடும். அப்போ அவங்க வாங்கின மிஷினோடைய காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு ஃபண்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதான் டிப்ரிசியேஷன் ரிசர்வ் ஃபண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபண்டை வச்சு டிப்ரிசியேஷனால் ஏற்படக்கூடிய லாஸை அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா மேட்ச் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது, டிப்ரிசியேஷன் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? நம்ம நியூமரிக்கல்ஸ் படிக்கணும் அப்படின்னாலே இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இதை வந்து நம்ம நல்லா கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, இப்போ இங்கே நம்ம டு ஃபைண்ட் நெட் வேல்யூ, கிராஸ் வேல்யூ, நெட் வேல்யூ அப்படின்ற 2 கான்செப்ட் இருக்குது. கிராஸ், நெட்டு, இந்த ரெண்டுத்தையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கிராஸ்னா மொத்தம் சொல்கிறோம், மொத்த மதிப்பு. நெட் வேல்யூனா நிகர மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த மதிப்பு, நிகர மதிப்பு. இப்போ உதாரணமாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருடைய சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 10,000 rupees அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவருடைய கிராஸ் சேலரி, அதாவது மொத்த சம்பளம் 10,000 rupees. சரி, நீங்கள் கையில் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு நம்ம அவர் கேட்டோம்னா எனக்கு பிஎஃப், இன்சூரன்ஸு இதெல்லாம் பிடிச்சது போக கையில் வந்து ஒரு 8,000 தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அந்த 8,000 தான் அவருடைய நெட் சேலரி. அப்போ கிராஸ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 rupees, நெட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 8,000 rupees. அப்போ எது பெருசாக இருக்கும், எது சின்னதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் எப்போதுமே அதிகமாக இருக்கும், நெட்டு எப்போதுமே கம்மியாக இருக்கும். அப்போ இந்த கிராஸு நெட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நியூமரிக்கல்ஸ் போடும்போது நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிராஸ் ஒரு பெரிய கான்செப்ட், நெட்டு வந்து ஒரு சின்ன கான்செப்ட். ஆக்சுவலாக நம்மளுடைய சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் எப்போ நம்ம நெட்டை பற்றி பேசுகிறோமோ அதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் சேலரி. அப்போ உண்மையான சம்பளம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நெட் சேலரியை தான் நம்ம உண்மையான சம்பளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இந்த டிப்ரிசியேஷன் இதில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நெட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நெட் வேல்யூ தெரியணும் அப்படின்னா கிராஸில் நான் எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய கிராஸ் சேலரி நான் 10,000 சொன்னேன். அதில் வந்து இன்சூரன்ஸு, பிஎஃப் இதெல்லாம் நான் மைனஸ் பண்ணதான் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நெட்டு கிடைக்குது இல்லையா? அதே மாதிரியே ஒரு கிராஸ் வேல்யூலேருந்து எனக்கு நெட் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா நான் டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். பெருசுலேருந்து சின்னது போகணும் அப்படின்னா டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். சின்னதுலேருந்து பெருசு போகணும் அப்படின்னா டிப்ரிசியேஷனை நான் ப்ளஸ் பண்ணணும். இப்போ எப்படி நெட்டு வேல்யூலேருந்து நான் கிராஸ் வேல்யூக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா டிப்ரிசியேஷனை ஆட் பண்ணணும். அப்போ இங்கே எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு போகிறது, பெருசுலேருந்து சின்னது வர்றது. இப்போ சின்னதுலேருந்து பெருசு போகணுன்னா டிப்ரிசியேஷனை ஆட் பண்ணணும். பெருசுலேருந்து சின்னது வரணும் அப்படின்னா டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். இதில் சின்னது எது பெருசு எதுனா நெட்டு வந்து சின்னது, கிராஸ் வந்து பெருசு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சாதான் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டு, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் படிக்கும்போது அதை கன்வெர்ட் பண்ணுற சேஞ்சிங் ரூல்ஸ் வரும்போது இது ரொம்ப ரொம்ப அவசியமாக நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது நெட் வேல்யூவை கிராஸ் வேல்யூவாகவும் கிராஸ் வேல்யூவை நெட் வேல்யூ மாற்றுறதுக்கு நம்மளுக்கு எது தேவை அப்படின்னா இந்த டிப்ரிசியேஷன் வந்து தேவை. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிராஸ்லேருந்து நெட்டுக்கு போகணும், அப்போ டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். நெட்டுலேருந்து கிராஸுக்கு போகணும், டிப்ரிசியேஷனை ப்ளஸ் பண்ணணும். இப்போ டிப்ரிசியேஷனை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். டிப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸில் நெட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது தான் நம்மளுக்கு டிப்ரிசியேஷன்.
ஸோ இது இப்படி இங்கே வந்து ஈஸியாக அதை ஃபார்முலா வழியாக நம்ம புரிஞ்சிக்கலாம். டு ஃபைண்ட் நெட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நெட் வேல்யூ ஈக்குவல் டு கிராஸ் வேல்யூ மைனஸ் டிப்ரிசியேஷன். நான் நெட்டுக்கு சொன்ன பெருசுலேருந்து சின்னதுக்கு போகணும் அப்படின்னா டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணுறோம். அடுத்தது டு ஃபைண்ட் கிராஸ் வேல்யூ, மொத்த மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிராஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா கிராஸ் வேல்யூ ஈக்குவல் டு நெட் வேல்யூவில் நம்ம டிப்ரிசியேஷன் என்ன பண்ணுறோம் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா கிராஸ் கிடைச்சிடும். சரி, இப்போ டிப்ரிசியேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டு ஃபைண்ட் டிப்ரிசியேஷன் ஈக்குவல் டு கிராஸ் வேல்யூ மைனஸ் நெட் வேல்யூ. கிராஸில் நெட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு டிப்ரிசியேஷன் கிடைச்சிரும். இதை நம்ம மேக்ஸ் ஃபார்முலாவில் பயன்படுத்துகிற மாதிரி இதை நம்ம புரிஞ்சிக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் நம்ம கவனிக்கணும், நெட் வேல்யூ ஈக்குவல் டு கிராஸ் வேல்யூ மைனஸ் டிப்ரிசியேஷன். இப்போ எனக்கு வந்து கிராஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் வேல்யூ அப்படியே வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் டிப்ரிசியேஷனை இந்த பக்கம் நான் கொண்டு வந்தேன்னா மைனஸ் டிப்ரிசியேஷன் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் டிப்ரிசியேஷன் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து கிடைச்சிரும். இங்கே பாருங்கள், கிராஸ் நெட் வேல்யூ ப்ளஸ் டிப்ரிசியேஷன். இப்போ நெட்டு மட்டும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கிராஸ் வேல்யூ இங்கே இருக்குது, நெட்டு கிடைக்கணும்னா இங்கேருந்து டிப்ரிசியேஷன் இந்த பக்கம் வரும்போது கிராஸ் வேல்யூ மைனஸ் டிப்ரிசியேஷன் ப்ளஸ்லேருந்து இங்கே வரும்போது மைனஸ் ஆகிடுது. சரி, இப்போ டிப்ரிசியேஷனை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிப்ரிசியேஷன் நான் அங்கேயே வச்சிடுறேன். நெட் வேல்யூ அப்போ இந்த பக்கம் வரும்பொழுது கிராஸ் வேல்யூ மைனஸ் நெட் வேல்யூ இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும். இதை இப்படியும் வந்து மேத்தமெட்டிக்கலாகவும் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் இந்த அளவுக்கு வந்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நியூமரிக்கல்ஸுக்கும் நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷனுடைய அது ரோலை வந்து நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இதில். தேங்க்யூ.